டிராகன் படத்துக்கும் சிஏஎஸ் ஸ்பைக்கும் என்ன கனெக்ஷன்? இதுக்கான டீட்டெயிலான வீடியோ நிறைய பேர் வேணும்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான ஸ்பெஷலான வீடியோ தான் இது. ஹாய், நான் அங்கனி. வெல்கம் டு மை சேனல் அங்கனி டாக்ஸ். மொதல் விஷயம், டிராகன் படத்தை பார்த்தா நோட் பண்ணியிருப்பீங்க. கேன்டீனில் ஒரு ஃபைட் சீன் வரும். நம்ம ஹீரோ ஒரு கேங் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஆனால் நடுவில் இந்த ஒரே ஒரு பையன் மட்டும் புக்குக்குள்ள மூழ்கி அப்படி படிச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா சுற்றி இருக்க சவுண்ட் எதுவுமே அவர் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காது. நம்ம ஒரு கப்பு கீழே விழுந்தாலே டக்குன்னு திரும்பி பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இவர் இவ்வளோ டீப் ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்க நியூரோ சயின்ஸ் கான்செப்ட் பேர் தான் நியூரோ பிரைமிங். இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு மொத்தமாக புரியணும்னா 3 விஷயம் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். மொதல் விஷயம் இந்த நியூரோ பிரைமிங், ரெண்டாவது ஆர்ஏஎஸ் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, மூணாவது விஷயம் சிஏஏ டெக்னிக். இது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன். இன்னொரு விஷயம், கொமெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு. ஐம் நாட் அ நியூரோ சயின்டிஸ்ட். எனக்கு இந்த கேள்விலாம் வந்துச்சு, எப்படி இவரால் இப்படி படிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு. அதனால நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும்னு நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண போகிறதும் கிடையாது. பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஆர்ஏஎஸ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட ஃபுல் ஃபார்ம் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். அதாவது நம்ம மூளையில் நிறைய நரம்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நெட்வொர்க் தான் இந்த ஆர்ஏஎஸ். இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மொமெண்ட் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், எதை எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வைக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் இந்த ஆர்ஏஎஸ். ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் நம்ம பிரெயின்லன்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்காங்க, விளாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு ஒருத்தர் உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டா நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்ப்பீங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஆர்ஏஎஸ் ஆக்டிவேட் ஆகி சுற்றி இருக்க சவுண்டெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் பேர் தான் இம்பார்ட்டன்ட்னு ஃபோக்கஸ் பண்ணுது. இதுதான் ஆர்ஏஎஸ். மூணாவது விஷயம், சிஐஏ டெக்னிக், காக்னேட்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அடாப்டேஷன்னு சொல்கிறாங்க. அதாவது அமைதியாக இருந்தாலுமே நம்மளாவே மேனுவலாக ஒரு டிஸ்ட்ராக்ஷன் உருவாக்கி, அதாவது ஒரு நீங்கள் பாட்டு போட்டுட்டு படிக்கிறதா இருக்கட்டும், அதாவது பாட்டு இல்லை மியூசிக் போட்டுட்டு நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மழை சவுண்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது ஆனால் அதுக்கு நடுவுலேயும் நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இன்டென்ஷனலாக நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை உருவாக்கி அதுக்கு நடுவில் நீங்கள் படித்து உங்கள் ஃபோக்கஸை கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த சிஏஏ டெக்னிக். பொதுவாக நம்மளோட ரூம் அப்புறம் லைப்ரரி இதை தவிர நம்ம எங்கே போனாலுமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அமைதியாக இருக்காது. அதுக்கு நடுவில் நம்ம டக்குன்னு இப்போ போய் படி அப்படின்னு சொன்னால் நம்மளால படிக்க முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு எப்படி டிராகன் படத்தில் அவர் அந்த சவுண்டுக்கு நடுவில் உட்காந்து டீப்பாக படித்தாரோ, அந்த மாதிரி நம்மளோட ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, கான்சென்ட்ரேஷனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ண போகிற டெக்னிக்கோட பேர் தான் இந்த சிஐஏ டெக்னிக். இந்த சிஏஏவை எப்படி ஃபாலோ பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, படிக்க ஆரம்பிக்கிறப்போ பேக்ரவுண்டில் ஒரு காஃபி ஷாப் சவுண்டு, கன் ஃபயர் சவுண்டு, இல்லை ஸ்ட்ரீட் நாய்ஸ், இல்லை ஒரு ஃபாரஸ்ட் சவுண்டு, இல்லை ரெயின் சவுண்டுன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் ப்ளே பண்ணலாம். பட் லிரிக்ஸே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக லிரிக்ஸே இல்லாத ஒரு பாட்டை தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். லைக் மியூசிக்காக இருக்கட்டும், ரொம்ப ஒரு காமான மியூசிக் தான் நீங்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ணணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு நல்லா புரிகிற லாங்குவேஜில் இருக்க ஒரு சாங் லிரிக்ஸோட நீங்கள் ப்ளே பண்ணவே கூடாது. உங்களோட ஃபோக்கஸ் அங்கே மிஸ் ஆயிரும். நான் 7 minutes ஒன்ஸ் அலாம் செட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். இது எதுக்காக நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அதாவது நான் ஆர்ஏஎஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்களோட ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகி அப்படியே ஒரு 1 மணி நேரம் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபோக்கஸில் இருக்கீங்களா இல்லையான்னு கூட தெரில. அப்போ அந்த நேரத்தில் உங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொரு 7 நிமிஷத்துக்கும் ஒரு அலாரம் அடிக்கும். நீங்கள் சப்போஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகி வெளியில் இருக்க டிவி சவுண்டை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, அந்த அலாரம் அடித்ததும் டக்குன்னு உங்களோட பிரெயின் ஆர்ஏஎஸ் ஆக்டிவேட் ஆகி உடனே நீங்கள் படிக்கிற டைம், நீ படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த ஃபோக்கஸை பவுன்ஸ் பேக் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் 7 minutes ஒன்ஸ் நம்ம அலாம் செட் பண்ணணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிஏஏ டெக்னிக்ல நீங்க டிஸ்ட்ராக்ஷன் உருவாக்குறப்போ பைனாரல் ஃபோக்கஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரைக்கும் இதையும் நீங்க பேக்ரவுண்ட்ல ப்ளே பண்ணிட்டு படிக்கலாம். இப்போ கடைசியா உங்க எல்லாருக்குமே இருக்க ஒரு டவுட், இது 3க்கும் என்ன லிங்க், எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சிஏஏ டெக்னிக் மூலமா நிறைய விதமான டிஸ்ட்ராக்ஷன்லாம் உருவாக்குறோம். அண்ட் இல்லை ஒரு காமான மியூசிக் ப்ளே பண்ணிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்தில் நம்ம ஆர்ஏஎஸ் ஆக்டிவேட் ஆகி நீ புக்கில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும்,
சுத்தி இருக்க சவுண்ட் எதையுமே நீ கண்டுக்க கூடாது அப்படின்னு நாள்ல நீங்க டே பை டே பிராக்டிஸ் பண்ண உங்க ஆர்ஏஎஸ் அப்படியே ட்ரெயின் ஆகிரும். நீ படிக்கிறதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். வேற எங்கேயும் ஃபோக்கஸ் இருக்கக்கூடாதுன்றது ட்ரெயின் ஆக எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலுமே நீங்க படிக்கிறதுக்கு உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறதுக்கு அப்படியே அடாப்ட் ஆகி ட்ரெயின் ஆகிருவீங்க. இந்த நியூரோ பிரைமிங்க்கு இது கூட என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிஏஏ டெக்னிக் மூலமா டிஸ்ட்ராக்ஷனை உருவாக்கிட்டோம். அடுத்தது நம்ம ஆர்ஏஎஸ் ஆக்டிவேட் ஆகி எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிரும். ஓகே. ஆனா இதெல்லாம் பண்ணிட்டா நம்மளால படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ. நம்ம வந்து எப்பவுமே இஷ்டத்துக்கு ஒரு சிச்சுவேஷன்ல போய் உட்காந்து படிச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நம்மள ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, அதுக்காக எவ்ரி டே நம்ம எப்பப்பலாம் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ, ஒரு சேம் சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தா தான், அந்த லேர்னிங் மோட் அப்படின்ற ஸ்விட்ச் உங்க பிரெயினுக்கு சிக்னல் போய், இது படிக்கிற டைம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்விட்ச் ஆன் ஆகுமாம். அது ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ சரி, உங்களுக்கு வந்து டக்குனு என்ன தோணிரும்னா, "ஐயய்யோ! இது படிக்கிற டைம் நம்ம படிச்சு தான் ஆகணும்" அப்படின்னு தோணிருமாம். அதுக்காக தான் இந்த நியூரோ பிரைமிங் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த நியூரோ பிரைமிங் டேஸ்ட், ஸ்மெல், சவுண்ட் இது 3ல தான் ரொம்ப அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாள் நீங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த காஃபி ஸ்மெல் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிரும். அதே மாதிரி வெளியில வெளியில மழை பெஞ்சுட்டு இருக்கு. அந்த மழை பெய்ற சவுண்டு உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிரும். அடுத்தது நீங்க வந்து ஸ்மெல் பண்றீங்க. ஒரு மின்ட் ஃப்ளேவர்ல ஒரு கேண்டில ஏத்தி வச்சு நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 3மே இருக்கு. இது வந்து ஸ்மெல்லுக்காக. இப்ப இதே செட்டப் அடுத்த நாளும் உங்களுக்கு இருக்கு. அப்படியே நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்றப்ப தான், நீங்க இத படிக்கிறதுக்கான டைம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா உங்களால படிக்க முடியும். நீங்க அந்த சிஏஏ டெக்னிக் ஃபாலோ பண்ணணும்னா, இது 3மே லிங்க் ஆன ஒரு விஷயம் தான். இன்னொரு பக்கம் கமெண்ட்ஸ்ல ஒரு சில பேர்லாம், "இப்படிலாம் படிச்சா பைத்தியம் பிடிக்கும்." இந்த மாரிலாம் நெறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் இருந்தது. அதாவது இது வந்து எல்லாருமே பண்ண முடியுமான்னு கேட்டா, அது வந்து ஒவ்வொருத்தர பொறுத்து தான். ஏன்னா இது யார் யாரெல்லாம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிஏஏல ஸ்பை, சோல்ஜர்ஸ், அத்லெட்ஸ், ப்ரோ கேமர்ஸ், அப்புறம் ஃபைட்டர் பைலட் இப்படி ஒரு இவங்க எல்லாருமே ஒரு டீப் ஃபோக்கஸ்க்கு ரொம்ப சீக்ரெட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு மெத்தட் இது. ஆனா அவங்க வந்து இத சிஏஏ டெக்னிக் அப்படின்னு பேர் சொல்ல மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ற டெக்னிக்கோட பேரு எஸ்டிஐ. அதாவது ஸ்ட்ரெஸ் இனோகுலேஷன் ட்ரெய்னிங் அப்படின்ற இத தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. சிஏஏ ட்ரெய்னிங்க்கும், எஸ்டிஐக்கும் இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம இன்டென்ஷனலா டிஸ்ட்ராக்ஷன் உருவாக்கி படிக்கிறோம். பேக்கிரவுண்ட்ல சவுண்ட் ப்ளே பண்றோம். இந்த பக்கம் எஸ்டிஐல அவங்க என்ன பண்றாங்க, நெறைய அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ அதிகப்படுத்துற மாரி ஒரு சிச்சுவேஷன உருவாக்கி, ரொம்ப இரிட்டேட் பண்ற மாரி, அவங்கள டென்ஷன அதிகப்படுத்துற மாரி ஒரு சிச்சுவேஷன டே பை டே உருவாக்கி, அதுக்கு நடுவுல அவங்களோட பிரெயின அவங்க ட்ரெயின் பண்றாங்க. அதுக்கு நடுவுல எப்படிலாம் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அந்த கான்சன்ட்ரேஷன இம்ப்ரூவ் பண்றதுக்கு பேரு தான் ஸ்ட்ரெஸ் இனோகுலேஷன் ட்ரெய்னிங். ஃபைனலி சிஏஏ டெக்னிக் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் லைன் அப் பண்ணி காத்துட்டே இருக்கு. நானும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டைம் கிடைக்க கிடைக்க போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அங்கனி டாக்ஸ் அப்படின்ற என்னோட இந்த யூடியூப் சேனல மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய்! நான் அங்கனி. அ சீக்கிரமா உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல மீட் பண்றேன்.